இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது முதல் சிறப்பம்சம். தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. தங்களது விவரங்களை தாமாகவே பதிவு செய்யறதுக்கான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15 நாட்கள் கால அவகாசம் இந்த சுய கணக்கெடுப்பு வசதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இயக்குனர், தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம், சென்னை. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் வெளியானது. இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டன. இந்தியா முழுவதும் 30 லட்சம் பேர் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழகத்தில் சுமார் 1,60,000 நபர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொதுவாக 2 கட்டங்களில் நடைபெறும். முதல் கட்டம் என்பது வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. 2ஆம் கட்டம் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு 2 சிறப்பம்சங்கள் உள்ளன. இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது முதல் சிறப்பம்சம். 2வது சிறப்பம்சம் என்பது சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம். இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக 15 நாட்கள் கால அவகாசம் சுய விவர பதிவேற்றம் அல்லது சுய கணக்கெடுப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இது ஜூன் 17ஆம் தேதி முதல் ஜூன் 31ஆம் தேதிக்கு இடையேயான 15 நாட்கள் கால அவகாசம் இந்த சுய கணக்கெடுப்பு வசதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலம் மக்கள் தாங்களாகவே அந்த சுய கணக்கெடுப்பு போர்ட்டல் உள்ளது. அந்த சுய கணக்கெடுப்பு போர்ட்டல் என்பது செல்ஃப் எனுமரேஷன் se.census.gov.in என்ற இணையதளத்தில் அல்லது போர்ட்டல் மூலமாக தங்களது விவரங்களை தாமாகவே பதிவு செய்யறதுக்கான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு 15 நாட்கள் கால அவகாசம் மட்டுமே உள்ளது. ஜூலை 31ஆம் தேதி இந்த வசதி முடிந்துவிடும். சோ இந்த 15 நாட்கள் கால அவகாசத்திலே மக்கள் தங்களை பற்றின தகவல்களை இந்த போர்ட்டல் மூலியமா சேகரிக்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறேன். சோ இதனை தொடர்ந்து களப்பணி என்பது முதல் கட்டத்திற்கான களப்பணி என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. சோ இந்த ஒரு 30 நாட்கள் கால அவகாசத்தில் கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். சோ அதற்காக மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். சோ நீங்கள் மக்கள் அளிக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் நாம் சேகரிக்கும் தகவல்களே நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு உறுதுணையாக அமைய உள்ளது. சோ ஆகவே மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.